நம் தேவனாகிய இயேசு கிறிஸ்துவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் சந்தோஷமும் உண்டாவதாக. இன்றைக்கு ஒரு மனது குறித்து நாம பார்க்கவிருக்கிற வேத பகுதி எபேசியர் 4வது அதிகாரம் வசனம் 4, 5 மற்றும் 6. எபேசியன்ஸ் சாப்டர் 4 verse 4, 5 and 6. உங்களுக்கு உண்டான அழைப்பினாலே நீங்கள் ஒரே நம்பிக்கைக்கு அழைக்கப்பட்டது போல ஒரே சரீரமும் ஒரே ஆவியும் உண்டு. ஒரே கர்த்தரும் ஒரே விசுவாசமும் ஒரே ஞானஸ்நானமும் எல்லாருக்கும் ஒரே தேவனும் பிதாவும் உண்டு. அவர் எல்லார் மேலும் எல்லாரோடும் உங்கள் எல்லாருக்குள்ளும் இருக்கிறவர். இந்த வசனத்துல நமக்கு தெளிவாக கொடுக்கப்பட்டிருக்கு, நாம் எல்லாருமே ஒரே நம்பிக்கைக்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம். அந்த நம்பிக்கை யாரு? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவரின் மூலமாகவே ஒரே சரீரமும் ஒரே ஆவியும் உண்டு. அதாவது அவருடைய சரீரமாகிய சபைக்குள்ளார இணைக்கப்பட்டவர்களாக அவராலே நாம பெற்றுக்கொண்ட ஆவியானவரும் ஒருவரே. மேற்படியாக இந்த நம்பிக்கை ஒன்றேங்கிறத குறிக்கிற விதமா ஒரே கர்த்தரும் ஒரே விசுவாசமும் ஒரே ஞானஸ்நானமும் எல்லாருக்கும் ஒரே தேவனும் பிதாவும் ஒன்றுன்னு சொல்லப்பட்டிருக்கு. இது எல்லாமே நாம ஒருமித்து இருக்கிறத காண்பிக்குது. நம்முடைய தேவன், நம்முடைய விசுவாசம், நாம் பெற்ற ஞானஸ்தானம், நாம பெற்றிருக்க நம்பிக்கை எல்லாமே நம்மை ஒருமனதாக செயல்பட வைக்கணும். ஆனா நம்முடைய சபைகளை எடுத்துக்கொண்டோமே ஆனால் அங்க ஒருமனம் காணப்படுதா? அந்த ஒருமைப்பாடு இருக்கா? அது இந்த நாட்கள்ல குறைவாகவே இருக்கு இல்லையா? இது எதனால? இதை நாம புரிந்து கொள்வதற்கு நாம பார்த்த வசனங்களுக்கு முன்பாக இருக்கிற 3வது வசனத்தை பார்க்கும்போது தெளிவாக புரியும். அந்த வசனத்துல சமாதான கட்டினால் ஆவியின் உரிமையை காத்துக்கொள்வதற்கு ஜாக்கிரதையாயிருங்கள். இங்க என்ன சொல்லப்பட்டிருக்கு? ஆவியின் உரிமையை காத்துக்கொள்வதற்கு சமாதான கட்டு வேணும். சமாதானத்தினால நாம் எல்லாரும் கட்டப்பட்டவர்களாக இருக்கணும். இந்த சமாதானம் நமக்குள்ளார காணப்படாத போதே நமக்குள்ளார ஒருமனம் இல்லாம போகுது, ஒருமைப்பாடும் இல்லாம போகுது. அந்த சமாதானத்தை நாம காத்துக்கொள்ளாத போதே வேற்றுமைகள் எழும்புது. அப்படியாக நமக்குள்ளார இருக்கிற டிஃபரன்சஸை பார்க்க ஆரம்பிச்சோம்னா நாம ஒருமனமா செயல்பட முடியுமா? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய சமாதானத்தையே நமக்கு கொடுத்திருக்கிறேன்னு சொல்றாரு. அது இந்த உலகம் கொடுத்திருக்கிற பிரகாரம் அல்லன்னு சொல்றாரு. அப்போ நம்முடைய நம்பிக்கை இந்த உலகத்தின் பேர்லயோ இல்ல மற்ற எந்த காரியத்தின் பேர்லயோ இல்லாம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே பற்றி இருந்ததுன்னா நம்மால இந்த சமாதானத்தை காத்துக்கொள்ள முடியும். இதனால்தான் பவுலடியார் போன்ற அப்போஸ்தலர்கள் மாயமற்ற சகோதர சிநேகம் இருக்கணும்னு சொல்றாங்க, அன்புள்ளவர்களாக இருக்கணும்னு சொல்றாங்க. கிறிஸ்து நமக்கு காண்பித்த மாதிரியின்படியே ஏக சிந்தையுள்ளவர்களாக இருக்கணும்னு சொல்றாரு. கிறிஸ்து எல்லா ஆத்துமாக்களுக்காகவும் பரிதபிச்சார் இல்லையா? எல்லாருக்காகவும் தன்னையே ஒப்பு கொடுத்தார் இல்லையா? அதனால்தான் நாம பார்த்த வசனத்துடைய நிறைவு பகுதியில அவர் எல்லார் மேலும் எல்லாரோடும் உங்கள் எல்லாருக்குள்ளும் இருக்கிறவர்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்படியாக நமக்குள்ளார இருக்கிற தேவனை நம்ம உணர்கிறோமா? அவருடைய ஜீவன் நமக்குள்ளார காணப்படுதுங்கிறத நிதானித்து செயல்படுகிறோமா? அது எல்லாம் மறந்து நம்முடைய நம்பிக்கை வேறே பக்கம் திரும்பும் போது நாம சமாதானத்தை இழந்து ஒருமனம் இல்லாம காணப்படுறோம். அந்த ஒருமனதை காத்துக்கொள்வதற்கு கிறிஸ்துவை மாத்திரமே நம்பிக்கையாக கொண்டிருந்து அவர் கொடுக்கிற சமாதானத்தை ஏற்றுக்கொள்பவர்களாக இருக்கணும். ஒருவருக்கொருவர் மாயமற்ற சகோதர சிநேகத்திலையும் அன்பிலும் விசுவாசத்திலும் ஒருங்கிணைந்தவர்களாக இருக்கணும். அதனால்தான் கிறிஸ்து தேவனிடத்துல ஒருமைப்பாட்டுக்காக ஜெபம் பண்ணிருக்கிறாரு. இதையெல்லாம் உணர்ந்தவர்களாக நாம இருக்கணும். நம்முடைய சபைகள்ல இந்தபடியான வேற்றுமை காணப்பட்டா முதலாவது நம்மிடத்துல இருந்து காரியங்களை சரி செய்யணும். நாம கிறிஸ்துவையே நம்முடைய நம்பிக்கையாக பற்றி கொண்டு நம்முடைய சமாதானத்தை காத்துக்கொண்டு ஒருவருக்கொருவர் மாயமற்ற அன்பு செலுத்துபவர்களாக இருக்கணும். ஒருவரை ஒருவர் கனம் பண்ணுகிறவர்களாக இருக்கணும். ஒருவருக்கொருவர் புத்தி சொல்கிறவர்களாக இருக்கணும். அந்தபடியாக நம்முடைய சமாதானத்தை காத்துக்கொண்டு ஒரு மனதோடு செயல்படுகிறவர்களாக இருக்கணும். நாம கிறிஸ்துவனுடையவர்கள்னா அப்படியாகவே செயல்படுகிறவர்களாக இருப்போம். அப்படி நாம கிறிஸ்துவை விட்டு வேறே நம்பிக்கையில சாய்ந்திருந்தோமே ஆனால் நாம இந்த வேற்றுமைகளுக்குள்ளானவர்களாகவே இருப்போம். நாம சமாதானத்தை காத்துக்கொள்ளாம சாக்கு போக்கு சொல்கிறவர்களாக இருப்போம். எப்படி? நான் சமாதானமா தான் இருக்கணும்னு நினைச்சேன், ஆனா அவங்க இப்படி செஞ்சாங்க, இவங்க இப்படி நடந்து கொண்டாங்கிற காரணங்களை சொல்கிறவர்களாக இருப்போம். அப்படியான எந்த ஒரு காரணமும் கிறிஸ்து நமக்கு காண்பிக்கலையே. நாம கிறிஸ்து இயேசுவின் மாதிரியின்படியே வாழ்கிறவர்களாக
சகிக்கிறவர்களாக இருக்கணும். அவர் நமக்காக சிலுவை பாடுகளை சந்தோஷமா சகிச்சார் இல்லையா? தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து, இந்தபடியாக எபிரேயர் 12வது அதிகாரம் 2வது வசனத்துல சொல்லப்பட்டிருக்கு இல்லையா? அப்படியாக நமக்காக அவர் எல்லாவற்றையும் சகித்து கொண்டார். நமக்குள்ளார அந்த சகிப்புத்தன்மையாவது காணப்படுதா? அந்த சகிப்புத்தன்மை இருந்ததுனாலே நாம ஒருவருக்கொருவர் குறை பார்க்க மாட்டோம் இல்லையா? ஒருவர் பேர்ல இருக்கிற குறைவையும் நிறைவாக எடுத்துக்கொண்டு சமாதானத்தோடு இருப்போம் இல்லையா? அந்த சமாதானம் இருந்தாதான் நாம சகோதரர்களாக ஒருமித்து ஒரு மனதாக வாசம் பண்ண முடியும். தேவனோடு இசைந்திருக்கிறவர்களாக அவருடனே ஒரே ஆவியாகவும் இருக்க முடியும். இந்த ஒருமைப்பாட்டுக்குள்ளார நாம் எல்லாரும் வரணுங்கிறது தான் தேவனுடைய விருப்பமா இருக்கு. இதே எபேசியர் 4வது அதிகாரம் 11வது வசனம் சொல்லுது, மேலும் நாம் அனைவரும் தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்திலும் அறிவிலும் ஒருமைப்பட்டவர்களாகி கிறிஸ்துவனுடைய நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்கதாக பூரண புருஷராகும் வரைக்கும். அப்படி நாம இந்த ஒருமைப்பாட்டுல தேர்ந்தவர்களாக மாறும்போதுதான் கிறிஸ்துவின் வளர்ச்சிக்கு தக்கதாக பூரண புருஷராகிறோம். அப்படியான வளர்ச்சியை நாம ஒவ்வொருவரும் அடையணும் இல்லையா? அந்தபடியாக இருப்பதற்கு நம்முடைய நம்பிக்கை கிறிஸ்துவை பற்றினதாகவே இருக்கணும். இதை உணர்வுள்ள இருதயத்தோடு பார்த்து நாம அழைக்கப்பட்ட நம்பிக்கைக்கு பாத்திரர்களாக சமாதான கட்டினால் ஒருமனதுடையவர்களாய் இருக்க அவரை நோக்கி பார்ப்போமா? கர்த்தாவே, தேவாதி தேவனே, உமக்கே இந்த வேளையில் நன்றி செலுத்துகிறோம் ராஜா. அப்பா, எங்கள் நம்பிக்கை கிறிஸ்துவை பற்றினதாக இருக்கும்போது நாங்க சமாதான கட்டினால் நிறைந்து ஒரு மனதுடையவர்களாக இருப்போங்கிறத இந்த வேத பகுதிகள் மூலமாக எங்களுக்கு காண்பிச்சிருக்கீங்க தகப்பனே. அப்படியாய் நாங்க அழைக்கப்பட்ட நம்பிக்கைக்கு பாத்திரர்களாக இருக்கும்படி எங்களுடைய அன்பு மாயமற்றதாக இருக்கட்டும் தகப்பனே. நாங்க சமாதானத்தினால் நிரம்பப்பட்டவர்களாக காணப்படணும் ராஜா. அப்படியாகவே ஒருமித்த சபையாக ஒரு மனதுடையவர்களாக இருக்க முடியுங்கிறத எங்களுக்கு காண்பித்த தயவிற்காய் நன்றி செலுத்துகிறோம் ராஜா. அப்படி சமாதான கட்டினால் இணைக்கப்பட்ட ஆவியின் ஒருமையை காத்துக்கொண்ட ஒரு மனதுடையவர்களாய் செயல்பட தேவரீர் எங்களை நடத்தியர்லுங்க. அப்படியே நீங்க நடத்த போகிற கிருபைக்காய் நன்றி. சகலவித துதி மகிமை கனம் யாவும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே. ஆமேன், ஆமேன்.